நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற கொஞ்சம் முக்கியமான சென்டென்சஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்தா மத் கரோ. சிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாத அப்படிங்கிறது மீனிங். ஸோ நம்ம யாரையாவது பார்த்து கவலைப்படாதீங்க, கவலைப்படாத, நம்ம சேம் ஏஜில் இருக்கிறவங்க கிட்ட கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாத. இதே நம்ம யார்கிட்ட மரியாதையாக சொல்லணும்னா சிந்தா மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். கவலைப்படாதீங்க அப்படின்னு மரியாதையாக சொல்லலாம். இல்லை நம்ம சேம் ஏஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். சிந்தா மத் கரோ, கவலைப்படாத. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மே காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னா நான் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது மீனிங்கு. ஸோ நீங்கள் யார்ட்டையா நான் வேலை பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். மே காம் கர் ரஹா ஹூம் அப்படின்னா நான் வேலை செய்கிறேன். காம் அப்படின்னா வேலை, கர் ரஹா ஹூம் அப்படின்னா செய்கிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், முஜே ஹிந்தி சீக்னி ஹே அப்படின்னா எனக்கு ஹிந்தி கற்றுக்கணும். முஜே அப்படின்னா எனக்கு, ஹிந்தி சீக்னி ஹே அப்படின்னா கற்றுக்கணும். ஹிந்தி சீக்னி ஹே அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கணும். ஓகேங்களா? முஜே ஹிந்தி சீக்னி ஹே அப்படின்னா எனக்கு ஹிந்தி கற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு, தோடா இந்தசார் கரோ அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் காத்திரு அப்படின்னு சொல்லணும்ல. யாரையாவது நம்ம வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சேம் ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னா தோடா இந்தசார் கரோ. இதே நம்ம மரியாதையாக சொல்லணும்னா தோடா இந்தசார் கீஜியே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கரோவை எடுத்துகிட்டு கீஜியே அப்படின்னு சொன்னீங்கன்னா மரியாதையாக சொல்கிறதுக்கு ஒரு மீனிங்கு. வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கீஜியே அப்படின்னு சொல்லலாம். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை யாரையாவது மரியாதை இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம நீ வாப்போன்னு சொல்கிறவங்க கிட்ட சொல்லணும்னா தோடா இந்தசார் கரோ, இதே சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், மே பாசார் ஜா ரஹா ஹூம் அப்படின்னா நான், பாசார் அப்படின்னா மார்க்கெட், சந்தைன்னு சொல்லும்ல, காய்கறி வாங்குறது அந்த இடம். ஓகேங்களா? மே பாசார் ஜா ரஹா ஹூம் அப்படின்னா நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன், நான் சந்தைக்கு போகிறேன் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? இதே பொண்ணுங்க சொல்லணும்னா மே பாசார் ஜா ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட், கஹான் ஜா ரஹே ஹோ. இது ஒரு பையனை பார்த்து கேட்குற கொஷின். கஹான் ஜா ரஹே ஹோனா எங்கே போகிற அப்படிங்கிறது மீனிங். முஜே யே சாஹியே அப்படின்னா எனக்கு இது வேணும். முஜே அப்படின்னா எனக்கு, ஏ அப்படின்னா இது, சாஹியே அப்படின்னா வேணும். முஜே ஏ சாஹியே அப்படின்னா எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு, ஏ கித்தனே காக அப்படின்னா இது எவ்வளவு. இப்போ ஒரு பொருளை பார்த்து நம்ம மார்க்கெட்டுக்கு போய் இது எவ்வளோக்கு அப்படின்னு ரேட்டு கேட்கணும்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏ கித்தனே காக அப்படின்னா இது எவ்வளவு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபிர்சே போலியே. இப்போ யாரையாவது ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு புரியலனா மறுபடியும் அவங்கள சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிர்சே போலியே அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதே மறுபடியும் சொல்லணும், அதுக்காக இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிர்சே போலியே அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்கள், மீண்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஃபிர்சே அப்படின்னா மீண்டும், போலியே அப்படின்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு, கியா ஆப்கோ சமஜ் ஆயா அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? கியா ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, சமஜ் ஆயா அப்படின்னா புரிந்ததா அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு, தியான் சே சுனோ. தியான் சே அப்படின்னா கவனமாக, சுனோ அப்படின்னா கேள் அப்படிங்கிறது மீனிங். நம்ம எதாவது சொன்னோன்னா, சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமான சென்டென்ஸ் சொல்ல போகிறோன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்லலாம். தியான் சே சுனோ அப்படின்னா கவனமாக கேளு அப்படிங்கிறது மீனிங். ஜல்தி உட்டோ அப்படின்னா சீக்கிரமாக எந்திரி. நம்ம யாரையாவது சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படி சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜல்தி உட்டோ அப்படின்னா சீக்கிரமாக எந்திரி அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முஜே நீந்த் ஆ ரஹி ஹே அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது. நம்ம தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். முஜே நீந்த் ஆ ரஹி ஹே அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது. நீந்த் அப்படின்னா தூக்கம், ஆ ரஹி ஹே அப்படின்னா வருது அப்படிங்கிறது மீனிங், வருகிறது அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, பானி லே ஆவோ அப்படின்னா தண்ணி எடுத்துகிட்டு வா, தண்ணி கொண்டுட்டு வா அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? பானி அப்படின்னா தண்ணி, லே ஆவோ அப்படின்னா கொண்டு வா அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, தர்வாசா பந்து கரோ அப்படின்னா கதவை மூடு. தர்வாசா அப்படின்னா கதவு, பந்து கரோ அப்படின்னா மூடு அப்படிங்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு, கானா தையார் ஹே அப்படின்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கானா தையார் ஹே
சாப்பாடு ரெடியாக இருக்குது. தையாருங்கிறது நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம். தயாராக இருக்கியா, தயாராகு, கிளம்புறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதே தான் இது. கானா தையார் அப்படின்னா சாப்பாடு ரெடியாக இருக்குது, தயாராக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். மே டீக் ஹூம் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். இப்போ யாராவது உங்களை பார்த்து ஆப் கேசே ஹே, தும் கேசே ஹோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். மே டீக் ஹூம் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட்டு ஆப் கேசே ஹே. ஆப் கேசே ஹேனா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது மீனிங். நீங்கள் யாரையாவது பார்த்து கேட்கணும், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆப் கேசே ஹே அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸ் பார்த்தோம்ல, மே டீக் ஹூம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தீரே போலியே. தீரே போலியேனா மெதுவாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் யாரையாவது மெதுவாக பேச சொல்லணும் அப்படின்னா நம்ம இது சொல்லலாம். தீரே போலியே. தீரே போலியேனா மெதுவாக பேசுங்க அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா. சில பேர் தீரே தீரே போலியே அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டான சென்டென்ஸ் தான். தீரே போலியே இல்லைனா தீரே தீரே போலியே, மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முஜே பானி சாஹியே அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும். முஜே அப்படின்னா எனக்கு, பானி அப்படின்னா தண்ணி, சாஹியே அப்படின்னா வேணும். முஜே பானி சாஹியே அப்படின்னா எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறது மீனிங்.